இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகி பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இப்படி நிறைய பேட்டரி வகைகள் வர ஆரம்பிச்சது. 1828வது வருஷம் ஆனிஸ் ஜெட்லிக் அப்படிங்கிறவர் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டரை கண்டுபிடிக்கிறார். பேட்டரியை வச்சு ஆபரேட் பண்ணக்கூடியதா இருந்தது. 1832ல ஒரு கெமிஸ்ட் ராபர்ட் ஆண்டர்சன்ங்கிறவர் அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றாரு வெஹிக்கிள்ஸ்க்காக. 1859ல ஒரு பிசிசிஸ்ட் கேஸ்டன் பிளான்டே லெட் ஆசிட் பேட்டரி, அதாவது எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரியை கண்டுபிடிக்கிறார். 1884ல தாமஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மாடலை டிசைன் பண்றார். 1888ல ஒரு ஜெர்மன் இன்ஜினியர் ஆண்ட்ரிஸ் ஃப்ளாக்கன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் காரை பில்ட் பண்றார். பில்ட் பண்ணி 14 km/h அப்படிங்கிற டிஸ்டன்ஸை அச்சீவ் பண்றாரு. அதுக்கு அடுத்தது 1890ல ஒரு அமெரிக்கன் கெமிஸ்ட் வில்லியம் மோரிசன் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக்கல் காரை கண்டுபிடிச்சு ஓட்டத்துக்கு விடுறாரு. இந்த கார் 22 km/h ரீச் ஆகுது. இதுல 6 பேர் பயணம் செய்யக்கூடியதா இருந்தது. இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிற கார். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.